என்றென்றும் நம் நாவிலே புது பாடல்களால் பாட துதிப்போமாக. அவரை வரவேற்று பாடுவோமாக.
நடைபெறுவதற்காக வந்து நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி. சபையார் அனைவரும் எங்கள் வண்ணமாகவே திரையில் போடப்படும் பாமாலையின் 108 அனைவருமாக சேர்த்து பாடுவோம். மதுரமானதும் இருபுறமும் கருவுள்ள பட்டயமாகியதும் நம் மனதிற்கு ஔஷதமானதும் தாவீது ராஜாவால் இணைக்கப்பட்டு சாலமோன் ராஜா கட்டின ஆலயத்தில் ஆராதனைக்காக பயன்படுத்தப்பட்டு இப்பொழுதும் தெய்வ ஜனமாகிய நாமும் கர்த்தரை துதிக்க இலகுவான முறையில் கடைபிடிக்கப்படும்படி எழுதப்பட்ட சங்கீதம் 136 Psalms 136. சகோதரி திருமதி மார்கரெட் ஜோப் அவர்கள் வாசிக்க, அவர்களோடு கூட நாமும் இணைந்து மாறி மாறி வாசிக்க பக்தியோடு ஆயத்தப்படுவோமாக. Psalms 136 சங்கீதம் 136. மாறி மாறி வாசிக்கும்படியாக
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆன சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திர ஆராதனையை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை பாட இருக்கின்றோம். இந்த சிறப்பு பாடலுக்குரிய தேவ வசனம் சங்கீதம் 100 1 முதல் 1 வரை. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கின்றோம்.
சமர்ப்பிப்பதில் பெருமையில் வழங்குகிறேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான நமது திருச்சபையின் அங்கங்கள் ஒவ்வொருவருக்கும் நமது திரியேக தேவனின் ஈடு இணையற்ற நாமத்திலும் எங்கள் பெண்கள் ஐக்கிய ஜெப ஐக்கியத்தின் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இவ்விதமாய் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நமது திருத்துவ தமிழ் திருச்சபையானது 2000 ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அன்று உதயமானது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று நமது சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நமது திருத்துவ தமிழ் திருச்சபையின் பெண்கள் ஜெப ஐக்கியம் நமது திருத்துவ தமிழ் திருச்சபையின் தூண்களில் ஒன்றாக திருச்சபையோடு இணைந்து ஒரு பங்கு வகித்து வருகிறது. இது தேவனுடைய பெரிதான கிருபையாகும். முதன்முறையாக பெண்கள் ஜெப ஐக்கியத்தின் பொறுப்பாளராக சகோதரி ஜெய்சீலி ஜோசப் அவர்கள் பொறுப்பேற்று நடத்தி வந்தார்கள். அவர்கள் ஆற்றிய பணிக்காக பெண்கள் ஜெப ஐக்கியத்தின் சார்பாக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து சகோதரி ரேச்சல் ஸ்டீஃபன் அவர்கள் இதை பெண்கள் ஜெப ஐக்கியத்தை நடத்தி வந்தார்கள். அவர்களை இந்த நன்னாளில் நாங்கள் நினைவு கோருகிறோம். அதைத் தொடர்ந்து சகோதரி ஜான்சி பால் அவர்கள் இந்த ஐக்கியத்தை பொறுப்பேற்று நடத்தி வந்தார்கள். அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். அதைத் தொடர்ந்து சகோதரி ஹானா விச்சி அவர்கள் இதை தொடர்ந்து இந்த ஐக்கியத்தை நடத்தி வந்தார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நன்றி படைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து சகோதரி மேரிபாய் தம்பிராஜ் அவர்கள் பொறுப்பேற்று நடத்தி வந்தார்கள். அவர்கள் ஆற்றிய பணிக்காகவும் எங்கள் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக நன்றி படைக்கின்றோம். தற்பொழுது சகோதரி ஷீபா டென்னிஸ் மற்றும் சகோதரி ஹானா விஜி அவர்கள் இந்த ஐக்கியத்தை நடத்தி வருகிறார்கள். அதோடு கூட நிர்வாக குழுவில் இருந்த சகோதரர் டென்னிஸ் அம்ரோஸ் அவர்களும் எங்கள் பெண்கள் ஜெப ஐக்கியத்திற்கு உறுதியாக இருந்து வருகிறார்கள். இந்த பெண்கள் ஜெப ஐக்கியமானது ஒவ்வொரு மாதமும் 3ஆம் திங்கட்கிழமைகளில் NEC வளாகத்தில் வைத்து நடைபெற்று வந்தது. தற்போது சில வருடங்களாக இந்த கொரோனா என்ற தொற்று வியாதியின் காரணத்தினால் நாங்கள் ஒன்று கூடி ஐக்கியப்பட்டு ஜெபிக்க முடியவில்லை. ஆனால் தற்பொழுது 3ஆம் திங்கட்கிழமைகளில் ஒவ்வொரு சகோதரிகளும் தங்கள் இல்லங்களில் இணைந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அதோடு கூட அயல் நாடுகளிலிருந்தும் இந்த இணையதளத்தின் மூலம் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இந்த இணையதளத்தை மிகவும் நேர்த்தியாக எங்களுக்கு அமைத்து தருகிற நமது திருச்சபையின் தலைவர் திரு ராஜன் பாண்டியன் அவர்கள் குடும்பத்திற்கும் எங்கள் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக நன்றி படைக்கின்றோம். வருகிற நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் யாவரும் ஒன்று கூடி ஜெபிக்கும்படியான வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டு தருவார் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம். இவ்வேளையில் நமது திருச்சபைக்காகவும் திருச்சபையில் உள்ள பிள்ளைகளுக்காகவும் விசுவாச குடும்பங்களுக்காகவும் திருச்சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காகவும் வியாதியஸ்தர்களுக்காகவும் ஆவிக்குரிய தேவைக்காக காத்திருப்பவர்களுக்காகவும் பொருளாதார தேவைக்காக காத்திருப்பவர்களுக்காகவும் விசேஷமாக உலகளாவிய பெண்களுக்காகவும் இப்படியான விண்ணப்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிப்பது நமது பெண்கள் ஐக்கியத்தின் சிறப்பு அம்சமாகும். இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஜெபிப்பதன் மூலம் அநேக உயிருள்ள சாட்சிகளை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கேட்க எங்களுக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அதற்கு நான் என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மட்டுமல்லாமல் பெண்கள் ஜெப ஐக்கியத்தின் உறுப்பினர்களிடமிருந்து மாத சந்தா காணிக்கைகளை பெற்று திருச்சபையின் ஊடாக நடைபெறும் மிஷனரி ஊழியத்தின் ஒரு பகுதியை தாங்கவும் அதற்காக ஜெபிப்பதும் தேவாதி தேவன் எங்கள் பெண்கள் ஐக்கிய ஜெப ஐக்கியத்திற்கு தந்த அளவில்லா கிருபையாகும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஆண்டிலே எங்கள் பெண்கள் ஜெப ஐக்கியத்தின் சார்பாக திருச்சபையின் வளர்ச்சிக்காக சற்று அதிகமான காணிக்கை கர்த்தர் கொடுக்கும்படியாக உதவி செய்தார். என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மனமோர்ந்து கொடுத்து உதவிய எங்கள் பெண்கள் அனைவருக்கும் எங்கள் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக நன்றி படைக்கின்றோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாக ஜெபித்து வருகிற எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் ஒவ்வொருவரும் திருச்சபையில ஜெபித்துக் கொள்ள முடியாது, எங்கள் பெண்களுக்காக ஜெபித்துக் கொள்ள முடியாது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பெண்கள் ஜெப ஐக்கியத்திற்கு நல்ல ஆலோசனைகள் தந்து அனைத்து உதவிகளையும் ஒத்துழைப்பையும் தந்து உற்சாகப்படுத்தி ஊக்குவித்த அனைத்து திருத்துவ தமிழ் திருச்சபையின் தலைவர், உபத்தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து நிர்வாக குழு அங்கத்தினருக்கும் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக நன்றி படைக்கின்றோம்.
எங்கள் பெண்கள் ஜெபாய்க்கு தங்கள் ஜெபத்தால் தாங்கி உற்சாகப்படுத்தி வருகிற சபையார் அனைவருக்கும் எங்கள் ஜெபாய்க்கத்தின் சார்பாக நன்றி படைக்கின்றோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். எல்லா துதியும் கனமும் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே உரித்தாகுக. ஆமென். அல்லேலூயா. வாழ்த்தி வாழ்த்துரை வழங்க வருபவர் திருச்சபையின் தலைவர் திரு ராஜன் பாண்டியன் அவர்கள். God in the highest. I'll be talking a little in English and in Tamil also, because I have friends from many other languages joining today. This is a great day for our Trinity Tamil Church, because we are completing 1 year where many sections of our church are taking part. We recognize them today. The Women's Prayer Fellowship is one prominent group that we have. They keep on praying, they keep on communicating. Third Monday they join together in the Zoom. Satan thought that he can split us away and that we will not gather again to do any prayer. That is the whole idea of the satanic forces every day. But God gave us this Zoom technology, and with that one we are able to join. Not once they are doing it on the third Mondays, but every week we have minimum 2 prayer meetings, starting from 8 o'clock, goes on up to 9:30, sometimes goes a little further also. But when we pray, what happens? Great miracles happen. நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் பரலோகம் திறந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் அருளப்படுகிறது. நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தாயார் தான் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்கள் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் கேட்பார். இப்போது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதிலும் நம்முடைய ரோமன் கேத்தலிக்ஸ் இருக்கிறார்களே, அவருடைய நோக்கம் என்ன? We have to appeal to the mother of Jesus Christ. அவர்களிடத்தில் சொன்னால் அது கரெக்டாக போயிடும் அப்படின்ட்டு they are thinking, but now they are coming to accept Jesus Christ and they are coming to the Lord straight away. So அந்த தாயார் தான் மிக முக்கியமானவர்கள். ஒரு குடும்பத்திலே தாயார், அவர்கள் தான் சரியாக தெரியும் இதை எப்படி கொண்டு போட வேண்டும். தாப்பன் கூட இருக்கிறார், போறார் வரார், பிஸியாக இருக்கிறார், 24/7 பிஸியாக தான் இருக்கிறார். ஆனாலும் மெயின் மினிஸ்டர் யார்? அவருடைய மனைவி தான். ஸோ இந்த மாதிரி நம்முடைய சர்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது we had a lot of trouble. But they came forward and said that we'll have prayer meetings like this and we'll alleviate all the problems. All the problems went off, and also they are not only praying, they are also supporting our church monetarily. They give hundreds of dinners for our church. Hallelujah. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் நல்லா கேட்டிருந்தீங்கன்னாக்கா தெரியும். இப்படியாக அவர்கள் தங்களுடைய நேரமோ தங்களுடைய பண வசதியும் தங்களுடைய சகல காரியங்களையும் அவர்கள் ஒடுக்கி கொண்டு நம்மளுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறார்கள். அநேக காரியம் they have a list of things they are praying for, and God is answering all these prayers. Now on this day, இந்த நாளிலே அவர்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த Women's Prayer Fellowship மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய திருத்துவ தமிழ் திருச்சபை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நாம் சிறிய கூட்டமாக இருந்தாலும் பெரிய காரியங்களை செய்கிறோம். அல்லேலூயா. இந்த மாதிரி எந்த சர்ச்சில் நீங்கள் பார்த்துருக்கீங்க? போய் கேட்டு பாருங்கள். அவர் பாஸ்டர் எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணி வாங்கிட்டு போயிடுவார். அது என்ன பண்ணுறாரு அந்த காசு வச்சு யாருன்னு தான் தெரியும். நம்ம set of people we have, and we know each and everyone, they know what money we are collecting, how we are spending, how many missionaries we are supporting, and what reports we are getting from them, which missionary to support, which missionary not to support if the things are not coming properly. எல்லாம் எங்களுக்கு தெரியும். கர்த்தர் தாமே
நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாங்க. இந்த நாளிலே விசேஷமாக ஐயா ஸ்டான்லி தாஸ் அவர்களும் அம்மா அவர்களும் வந்து எங்களோடு கூட கலந்து கொண்டது மிகவும் சந்தோஷமான காரியம். இட்ஸ் a very great celebration for us. God bless you abundantly. நன்றி நிறைவு ஸ்தோத்திர ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற, தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற சபையின் குடும்பங்கள், விசேஷமாய் பெண்கள் ஜெபாய்க்கிய அன்பான சகோதரிகள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். இந்த நாளிலே நமக்கு கர்த்தருடைய செய்தியை நம்முடைய பெண்கள் ஜெபாய்க்கிய குழுவில் இருந்து அன்பான சகோதரி திருமதி பிரமிளா கிப்சன் அவர்கள் தரவிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த ஆசீர்வாதமான இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கொடுத்த மேலான சிலாக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி ஸ்தோத்திர வழிகளை ஏறெடுக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. செய்திக்கு ஆயத்தமாக நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஜீவ அப்பமாகிய இயேசுவே, ஜீவ பாதையிலே நடத்துகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவளனே, மகிழ்ச்சியான இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, இந்த இரவு நேரத்திலும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இப்போதும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் எங்களோடு இருதயத்தையும் திறந்தருளும். பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே உமது மகளை மறைத்து நீர் வெளிப்படும். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. இன்று பெண்கள் ஜெப ஐக்கிய ஆண்டு விழாவாக இருப்பதனாலே பெண்கள் ஜெப ஐக்கிய தலைவி ஷீவா டென்னிஸ் கேட்டுக்கொண்டதின் பேரில் பெண்களை பற்றி சில காரியங்களை உங்களோடு பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியிலே தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இன்னும் தேவ சாயலாக படைத்தார். அப்படித்தானே? அப்போ நம்ம எல்லாருமே தேவ சாயலாக படைக்கப்பட்டவர்கள் தான். எதற்காக படைத்தார்? எதற்காக படைத்தார்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் ஆண்டவர் நம்ம படைத்தார். தேவனுடைய சித்தம் என்பது வேதத்தில் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம நிறைவேற்றணும். இந்த ரெண்டு பேருமே, ஆண் பெண் ரெண்டு பேருமே இசைந்து இணைந்து வாழ அழைக்கப்பட்டவர்கள். ரெண்டு பேருக்குமே சம அளவில் செய்ய வேண்டிய வேலைகள் நமக்கு இங்கே உண்டு. அந்தந்த வேலைகளை அவரவர்கள் செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும். அதில் நம்ம இன்னைக்கு பெண்களுக்கான வேலைகளை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்னா தேவனால் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பாதத்தில் அதிக நேரம் செலவிடுவாங்க ஆண்டவருடைய பாதத்தில். இன்னும் அவர்கள் முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தவர்கள், வெளியேற பெற்றவர்கள், விசேஷித்தவர்கள், கிருபை மேல் கிருபை பெற்றவர்கள். இந்த பெண்களுக்கென்று சில அலங்காரங்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவைகள் என்னன்னா, தகுதியான வஸ்திரம், நாணம், தெளிந்த புத்தி, நற்கிரியை, நல்லொழுக்கம், உண்மை, சாந்தம், அமைதல், கீழ்ப்படிதல், பயபக்தி, கற்பு, விசுவாசம், அன்பு, பரிசுத்தம் முதலானவைகள். இந்த அலங்காரத்தை எல்லாம் பெண்களாகிய நாம் அணிந்திருப்போமானால் கர்த்தருடைய பார்வையில் மாத்திரமல்ல தேவனுடைய பார்வையிலும் நம்ம வெளியேற பெற்றவர்களாக, விசேஷித்தவர்களாக நம்ம இருப்போம். இந்த பெண்கள் எதற்காக படைக்கப்பட்டவர்கள் என்றால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பரலோக சித்தத்தை நிறைவேற்ற. அதே நேரத்தில் இந்த பெண்கள் புருஷனுக்கு ஏற்ற துணையாக இருக்கணும். ஆண்டவருடைய சந்ததியை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை பெற்றது, அதற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு போதிக்கிற நல்ல தாயாக இருக்க, குடும்பத்திற்கு, சபைக்கு, சமுதாயத்திற்கு, தேசத்திற்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கத்தான் ஆண்டவர் நம்ம படைத்திருக்காரு.
வேதத்துல பெண்கள் பல ஸ்தானங்கள் இருந்திருக்காங்க. தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, ஊழியக்காரியாக, கண்காணியாக, ராஜாத்தியாக, நல்ல மனைவியாக, சிறந்த தாயாக, இப்படி பல ஸ்தானங்கள்ல இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெண்கள் எப்படி இருக்கணும், அவங்களுக்குள்ள வேலை என்ன, அதை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பெண்கள் விளக்காக இருக்க வேண்டும். வாசியுங்கள் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 8வது வசனத்தின் பிற்பகுதி. நியாயத்துக்காகவும் ஊமையுக்காகவும் நீதிமொழிகள் 31 8வது வசனத்தின் பிற்பகுதி. இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். அப்படி இது குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லியிருக்கிறது. அப்போ அவள் ஒரு எரிகிற விளக்காக இருக்கிறாள். விளக்கை பற்றி வேதத்தில் பல காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாட்டு கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. வசனமும் விளக்கு என்று சொல்லி 2 பேதுரு 1வது அதிகாரம் 19 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு கண் சரீரத்துக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போலதான் பெண்ணும் குடும்பத்திற்கு முக்கியமானவள். அவள் இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும், வெளிச்சமா இருக்கும். அவள் இல்லைன்னா வீடு இருட்டா இருக்கும். பெண் விளக்காக இருக்கணும்னா விளக்காக இருக்கக்கூடிய அந்த வேத வசனத்தை அவள் என்ன செய்யணும், உறுதியாக பற்றி கொள்ளணும். விளக்கு எரியதுக்கு என்ன தேவை, எண்ணெய் தேவை. அதே போல பெண்கள் விளக்காக இருந்து எரியணும்னா முதலாவது என்ன செய்யணும்னா அவங்க இரவும் பகலும் ஜெபிக்கிறவளாக காணப்படணும். விளக்காக வசனத்தை உறுதியாக பற்றி கொள்ளணும். அவங்க இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் தான் எரிகிற விளக்காக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். இன்னும் பிரகாசமா எரியணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்னா ஆண்டவரை இடைவிடாமல் துதிக்கணும். எப்படி துதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் சங்கீதம் 136. இன்னும் வேதத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி ஆண்டவரை துதிச்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்த்து எழுதி வச்சு அதன் வழியாக ஆண்டவரை நம்ம துதிக்கும் போது எப்படி இருக்கலாம், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நம்ம இருக்க முடியும். இப்போ வீடு பிரகாசமாக இருந்தால் எப்படி இருக்கும், மகிழ்ச்சியாட்டு இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த வீடு அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பெண் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கறதுனால அந்த வீட்டு காரியங்களை கூட என்ன செய்ய முடியும், அவளால் நல்ல முறையில் கவனிக்க முடியும். வேதத்தில் அநேக பெண்கள் விளக்காக இருந்திருக்காங்க. எஸ்தர் இருந்திருக்காங்க, ரூத், அன்னாள், தபோராள், இவங்க எல்லாருமே விளக்காக தான் இருந்தாங்க. அதில் அன்னாளை பற்றி பார்க்கும்போது அன்னாள் ஒரு ஜெபிக்கிற தாயாக, துதிக்கிற தாயாக இருந்தார்கள் என்று சொல்லி 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1லிருந்து 10 வரை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவதாக பெண் எப்படி இருக்கணும்னா வீட்டை கட்டுகிறவளாக இருக்கணும். வாசியுங்கள் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனத்தின் முதல் பகுதி. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஆம், புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அப்போ புத்தியுள்ள ஸ்திரீயால தான் என்ன செய்ய முடியும்னா வீட்டை கட்ட முடியும். அதே நேரத்தில் சங்கீதம் 127:1 சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அப்போ புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்தாலும் தனியாட்டு என்ன செய்ய முடியாதுன்னா வீட்டை கட்ட முடியாது. கர்த்தரோடு இசைந்து இணைந்து தான் வீட்டை கட்ட முடியும். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை அவள் என்ன செய்யணும், அதை வச்சுதான் அவள் கட்ட முடியும். இன்னும் வீடு கெட்டதுக்கு என்ன செய்ய வேணும்னா ஞானம் தேவை. வீடு ஞானத்தினால தான் கட்டப்படும் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஞானம் நமக்கு உலகத்திலிருந்து கிடைக்காது, அது தேவனிடத்திலிருந்து தான் கிடைக்கும். அதை என்ன செய்யணும்னா கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஆண்டவத்திலிருந்து ஞானத்தை கேட்கும்போது அதோடு சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா புத்தியும் கிடைக்குது. ஏன்னா ஞானமும் புத்தியும் 2 பேருமே சொந்தக்காரங்க தான். ஞானமே நீ என் சகோதரி, புத்தியே நீ என் இனத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஞானத்தை கேட்கும்போது அதோடு சேர்ந்து நமக்கு என்ன செய்யறோம், புத்தியும் கிடைக்கும். இப்போ ஞானமும் கிடைச்சாச்சு, புத்தியும் கிடைச்சாச்சு. ஏன் என்ன செய்யலாம், வீட்டை கட்டலாம். எப்படி கட்டணும், தேவனுடைய வார்த்தையை வச்சு கட்டணும். தேவனுடைய வார்த்தையை வச்சு எப்படி கட்டுறது, முதலாவது என்ன செய்யணும்னா அந்த பெண் இப்போ காலையில் எழுப்பி நல்ல ஜெபம் பண்ணி துதிச்சு நல்ல பிரகாசமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா வீட்டில் உள்ள எல்லாரையும் பார்த்து அவங்க என்ன செய்யணும்னா ப்ளஸ் பண்ணணும்.
எப்படி ப்ளஸ் பண்ணலாம்? காட் bless you. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் ப்ளஸ் பண்ணலாம். இன்னும் தேவனுடைய வார்த்தையை சொல்லி என்ன செய்யணும்னா ப்ளஸ் பண்ணணும். நிறைய வார்த்தைகள் இருக்குது, ஆண்டோடைய வார்த்தைகள், அதெல்லாம் சொல்லி சொல்லி வந்து ப்ளஸ் பண்ணணும். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னா கருத்தாக போதிக்கணும். எல்லாரையும் பார்த்து என்ன செய்யணும்னா தேவனுடைய வார்த்தை வீட்டில் உள்ள எல்லாத்தையும் பேசணும். இதை குறித்து வந்து நம்ம எதில் பார்க்கலான்னா உபாகமம் 6வது அதிகாரம் 6-7 வசனத்தில் பார்க்கலாம். அதாவது உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி, நீ உட்கார்ந்து இருக்கிற போது, நடக்கிற போது, போகும்போது, இரவில் படுக்கும் போது எல்லாம் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு இதை போதிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா பிள்ளைகளுக்கு முதலாவது இந்த வசனத்தை போதிக்கணும். வீடுன்னு சொல்லும்போது அதில் புருஷன் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, பெற்றோர்கள் இருப்பாங்க, கூட பிறப்பு இருப்பாங்க. எல்லாரையும் பார்த்து என்ன செய்யணும்னா இந்த வசனத்தை நம்ம வந்து பேசி பேசி தான் என்ன செய்யணும் வீட்டை கட்ட முடியும். பிள்ளைகளுக்கு வந்து கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கணும். கீழ்ப்படிதல் சொல்லும்போது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படியணும், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைகள் வந்து நிறைய பேர் கீழ்ப்படியாமல் தான் நிறைய இருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் வீட்டில் இருந்து போகும்போதே சொல்லிவிடணும். மகளே நீ வந்து ஸ்கூலுக்கு போகிற, ஆசிரியருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பும்போது நிச்சயமாக அந்த பிள்ளை வந்து கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக வளரும். இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்கணும். தீமையை செய்யக்கூடாது, நன்மையை தான் செய்யணும், கர்த்தருக்கு பயந்து நடந்தால் உனக்கு ஞானம் கிடைக்கும், இப்படிலாம் நீங்கள் வந்து போதிக்கும் போது நிச்சயமாக அந்த வீடு என்ன செய்யும், கட்டப்படும். இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் பார்த்து நீங்கள் வந்து நான் சொன்னேன் காலையில் எழுந்திரிச்சோன்னா ப்ளஸ் பண்ணணும். எப்படி ப்ளஸ் பண்ணலாம்? கர்த்தர் உன்னை மேலும் ஆசீர்வதிப்பார், நீ வாலாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்னா வீட்டில் உள்ள எல்லாரையும் பார்த்து வந்து பேசணும். பேசி தான் என்ன செய்ய முடியும், வீட்டை கட்ட முடியும். இப்படி தான் என்ன செய்யாங்க புத்தியுள்ள ஸ்திரீ வந்து வீட்டை கட்டாங்க. யார் யாருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அந்த வசனத்தை பைபிள்ல இருந்து பொறுக்கி எடுத்து என்ன செய்யணும்னா நீங்க கட்டணும். வீட்டில் சுகவீனமாக இருந்தால் அவங்கள பார்த்து எந்த வசனம் சொல்லுவீங்க? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துடிக்கும், கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இப்படி வசனத்தை நீங்க சொல்லும் போது அந்த வீடு கட்டப்படும். ஓகே, சப்போஸ் பிள்ளைகள் வந்து சில நேரத்தில் கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. அப்போ நீங்கள் எந்த வசனத்தை பேசணும்? பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. இப்படி சொல்லும்போது நிச்சயமாட்ட அந்த பிள்ளை உடனடியாக கீழ்ப்படியாட்டாலும் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், அது கீழ்ப்படியும். ஏன்னா நம்முடைய வேத வசனத்தை நம்ம விதைச்சாச்சுன்னா சும்மா இருக்காது, அது என்ன செய்யும், கிரியை செய்யும். அந்த பிள்ளை என்ன செய்யும், கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வரும். அதோடைய வார்த்தை அவ்வளோ வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. ஏன்னா வாலிப பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருந்தாச்சுன்னா வெளியே போகும்போது அவங்களாம் கொஞ்சம் நீங்கள் கண்டித்து தான் வெளியே நீங்கள் அனுப்பணும். அதுக்கு இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:12, உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இந்த வசனத்தை அந்த பிள்ளை காணாமல் படிக்கிறத வரை என்ன செய்யணும், டெய்லி நீங்கள் வெளியே போகும்போது சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், அந்த பிள்ளையை அனுப்பணும். அப்போ அந்த பிள்ளை நிச்சயமாட்டு என்ன செய்யும், வார்த்தையில் கவனமாக இருக்கும், நடக்கையில் கவனமாக இருக்கும், கற்புள்ள பிள்ளையாக இருக்கும், அன்புள்ள பிள்ளையாக இருக்கும், விசுவாசம் உள்ள பிள்ளையாக இருக்கும், கண்டிப்பாக அது சாட்சி உள்ள பிள்ளையாக இருக்கும். சப்போஸ் அது விழுந்தா கூட என்ன செய்யும், இந்த வார்த்தை அந்த பிள்ளையை வந்து தூக்கி எடுக்கும். இப்படி தான் என்ன செய்யணும், வீட்டை கட்டணும். புத்தியுள்ள ஸ்திரீ இப்படி தான் வீட்டை கட்டுவாள். அப்போ புருஷன் வந்து வேலைக்கு போகும்போதே என்ன செய்யணும்னா அவங்கள ப்ளஸ் பண்ணி, பிள்ளைகளும் சரி வேலைக்கு போகும்போது சங்கீதம் 121 என்ன செய்யணும்னா ஜெபமாக ஏறெடுத்து ப்ளஸ் பண்ணி அனுப்பணும். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், சங்கீதம் 121 காணாமல் படிச்சிருக்கிறது. கரெக்டாக 1 நிமிஷம் தான் ஆகும் நம்ம அதை ரீட் பண்ணதுக்கு. ஒரு நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை வாசிக்கிறோமா? சங்கீதம் 121 எடுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன்காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை.
கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு இன்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. பாருங்க, இதுல எந்த பல கோணத்துல பாதுகாப்பு இருக்குது. பயணத்துல பாதுகாப்பு, போக்கு வருவோம், ஆத்துமாவுக்கு ஒரு பாதுகாப்பு, பகல்ல வெயில் இரவுல நிலவு சேதப்படுத்தாத ஒரு பாதுகாப்பு, உறங்காம தூங்காம காக்கிற கர்த்தருடைய பாதுகாப்பு, எல்லா தீங்குக்கு நீங்களாக்கி காக்கிற பாதுகாப்பு, இப்படி பல கோணத்துல பாதுகாப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா உங்க புருஷன் வேலைக்கு போகும்போது, பிள்ளைகள் வேலைக்கு போகும்போது, நீங்க வேலைக்கு போகும்போது இந்த சங்கீதம் 121 என்ன செய்யணும், டெய்லி நீங்க சொல்லி பிள்ளைகளை பிளஸ் பண்ணி அனுப்பணும். இப்படிதான் என்ன செய்யணும், பிள்ளைகளை வீட்டை கட்டணும். இன்னும் பிள்ளைகள் வீட்டு ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது இந்த பிள்ளைகிட்ட சொல்லணும், மகனே மகளே நீ ஸ்கூலுக்கு போறா, ஞானத்தை சம்பாதிச்சுட்டு வா, புத்தியை சம்பாதிச்சுட்டு வா, இப்படி சொல்லி அனுப்பணும். அப்போ அந்த பிள்ளை யோசிக்க, ஆமாம் நம்ம ஞானத்தை சம்பாதிக்க போகிறோம், புத்தியை சம்பாதிக்க போகிறோம், ஞானமே முக்கியம், என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அந்த பிள்ளை யோசிக்கும். ஸ்கூலில் எப்படி இருக்கும், ஒழுங்காக பாடத்தை கவனிக்கும். பிற்காலத்தில் அந்த பிள்ளை நிச்சயமாட்டு ஒரு ஞானம் உள்ள பிள்ளையா, புத்தி உள்ள பிள்ளையா, ஒரு நல்ல பிள்ளையாட்டு வளரும் என்பது நிச்சயம். இன்னும் வீட்டை கட்டும்போது பழுது பார்த்து கட்டணும். சப்போஸ் பிள்ளைகள் ஃபோன், மொபைல், அந்த லேப்டாப் இதுக்கெல்லாம் அடிமையாட்டு இருந்தாச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். எப்படின்னா இயேசுவின் ரத்தத்தை பூசி ஆண்டோடைய வசனத்தினால வேலையடைத்து, கர்த்தாவே நீங்கள் தான் எங்கள் பிள்ளைக்கு உயர்ந்த அடைக்கலாம், பலத்த கோட்டை, பலத்த துருவம்னு சொல்லி என்ன சரி வேலி அடைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அந்த சத்துருவின் கிரியைகளை எல்லாம் அழித்து என்ன செய்யணும், ஜெபித்து நீங்கள் அந்த பிள்ளைகளை பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த வீடு பழுது இல்லாமல் கட்டப்படும். இந்த வீடை புத்தியுள்ளசரி கட்டும்போது சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. என்னன்னா கொஞ்சம் நிதானமாக தான் கட்டணும், பொறுமையாக கட்டணும், அவசரப்பட்டுறக்கூடாது, சமாதானமாக கட்டணும், விசுவாசத்தோடு கட்டணும், இச்சை அடக்கத்தோடு கட்டணும். நீங்கள் கோபமாக அந்த வசனத்தெல்லாம் பேசியாச்சுன்னா அப்பப்போ என்ன செய்யும், வீடு இடிஞ்சு விழுந்துடும். அதனால் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் சந்தோஷமாக என்ன செய்யணும், வீட்டை கட்டணும். இப்படி தான் புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவார். இப்படி கட்டுனா அந்த வீடு எப்படி இருக்கும், வாசியுங்கள். லூக்கா 6வது அதிகாரம் 47வது வசனம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பித்தேன். அப்படி வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாயிருக்கிறான். அப்ப அந்த வீடு எப்படி இருக்குமா, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த புயல் மழை பெய்தாலும் என்ன செய்யாது, அது அசையாமல் உறுதியாக இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுவோமா? என்னோட சேர்ந்து ஒரு பாடலின் ஒரு கவியை பாடுங்கள். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல, சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். அல்லேலூயா. மூன்றாவதாக பெண்கள் வியாபார கப்பலாக இருக்கணும். வாசியுங்கள் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 14வது வசனத்தின் முதல் பகுதி. குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கலாம், வியாபார கப்பலை போல் இருக்கிறார். கப்பல்னாலே நமக்கு தெரியும், அது கடல்ல பயணம் செய்யுது, அதுவும் லாங் டிராவல் செய்யக்கூடியது. அதுல வியாபார கப்பல்னு சொல்லும்போது நிறைய விலையுயர்ந்த பொருட்கள் அது என்ன செய்யும், சுமந்து செல்லும். இப்போ சாலமன் காலத்துல ஈரானின் கப்பல்ல தங்கம், வெள்ளி, ரத்தினம், யானை தந்தம், கேதுரு மரம், சந்தனம் போல் மரம் போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் அந்த கப்பல் சுமந்து செல்லும். இப்போ அந்த கப்பல் இந்த பொருட்கள் எல்லாம் சுமந்து செல்லணும்னா அது எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காட்டு இருக்கணும். அப்போதான் காற்று, புயல், கொந்தளிப்புலாம் வந்தாலும் என்ன செய்யும், அது அசையாமல் அப்படியே செய்யும். இதே போல பெண்கள் எப்படி இருக்கணும், வியாபார கப்பலை போல இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை பயணம் சொல்லக்கூடியது ஒரு கடல் பயணம் போலது தான்.
வீட்டில் நல்ல சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலை மக்கள் மத்தியில் ஒரு பெண் எப்படி இருக்கணும்னா வியாபார கப்பலை போல் இருக்கணும். வீட்டில் உள்ள விலையுயர்ந்த ஆத்துமாக்களை அவள் சுமக்கிறவளாக இருக்கணும். அவள் எல்லாரையும் சுமக்கணும்னா அவள் எப்படி இருக்கணும்? நல்ல பலசாலியாக இருக்கணும். அப்படிதானே? நல்ல பலமாக இருக்கணும். பலமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா பலமுள்ள ஆகாரத்தை சாப்பிடணும். முதல்ல பலமுள்ள ஆகாரம் எது? எஸ், ஜீவ அப்பமாகிய வேத வசனம் தான் பலமுள்ள ஆகாரம். இந்த பலமுள்ள ஆகாரத்தை ஒரு பெண் சாப்பிடும்போது என்ன செய்யலாம்? வீட்டில் உள்ள எல்லாரையும் அவள் சுமக்கிறவளாக ஈஸியாக என்ன செய்யலாம்? சுமந்து செய்யலாம். எந்த பிரச்சனை, எந்த சோதனை, எந்த வியாதி வந்தாலும் என்ன செய்ய முடியும்? அவளால் ஈஸியாக சுமந்து செல்ல முடியும். அவளுடைய இந்த வாழ்க்கை பயணம் சீராக இருக்கும், சமாதானமாக இருக்கும். வேதத்தில் ரூத்தை பற்றி பார்க்கும்போது அவள் ஒரு வியாபார கப்பலாக இருந்தாள். என்னைக்கு தன்னுடைய மாமியாரை பார்த்து உன் ஜனம் என் ஜனம் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னாலும் அன்னையிலிருந்து முதலாவது மாமியாரை சுமக்கிறவளாக இருந்தால், அதுக்கு பிறகு அவளுடைய குடும்பமானவர்கள் குடும்பத்தை சுமக்கிறவளாக ஒரு வியாபார கப்பலை போல் இருந்தாள். அதனால்தான் பிற்காலத்தில் அவளுடைய சந்ததியிலெல்லாம் யார் பிறந்தா? இயேசு பிறந்தாங்க. அவளுடைய ஆண்டவருடைய சந்ததி என்ற பேரும் புகழை பெற்றாள். நம்ம பெண்களாகிய நம்ம என்ன செய்யணும்? வியாபார கப்பலாக இருந்து குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். கடைசியாக பெண்கள் விவேகம் உள்ளவர்களாக இருக்கணும். வாசியுங்கள் நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3வது வசனம். ஆமா, வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். அப்ப ஞானத்தினால கட்டப்பட்ட வீடு நிலைநிறுத்தப்படணும்னா என்ன வேணும்னா விவேகம் வேணும். விவேகம் சொல்றது எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு என்பதை பகுத்தறிந்து சரியானதை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி எடுக்குது தான் விவேகம். ஒரு காரியத்தை அல்லது சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சரியா செய்து முடிப்பது தான் என்னது? விவேகம். அவர்கள் தான் விவேகி எனப்படுவார்கள். ஓகே, இப்போ நாம் என்ன செய்யணும்னா விவேகத்தோடு நடக்கும்போது நம்ம எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும். இதற்கு உதாரணமாக நம்ம யாரை பார்க்கலாம்னா எஸ்தர் ராஜாத்தையும் பார்க்கலாம். இந்த மொர்தெகாய் எஸ்தர்கிட்ட சொல்லுவார், யூத ஜனங்கள் அழிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. உடனே அந்த எஸ்தர் என்ன செய்யன்னா அந்த காரியத்தை அந்த தாதிமார் தோழிகள் அந்த மொர்தெகாய் எல்லாருக்கும் சொல்லி முதல்ல உபவாசம் இருக்க சொல்ல, பின்ன அவர் தைரியமாக அந்த ராஜா கிட்ட போய் தன்னுடைய காரியங்களை சொல்லி என்ன செய்ய அந்த யூத ஜனங்களை அழிவிலிருந்து பாதுகாக்க அந்த எஸ்தர்கிட்ட ஞானத்தோடு கூடிய விவேகம் இருந்ததுனால தான் காரியத்தை என்ன செய்ய முடியுது? சரியாக செய்ய முடியுது. நம்ம ஞானத்தோடு கூடிய விவேகத்தோடு இருக்கும்போது எல்லா வீட்டு காரியங்களாலும் சரி வெளியே காரியங்களாலும் சரி என்ன செய்ய முடியும்? நம்மளால சரியா செய்து முடிக்க முடியும். அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த காரியத்திலிருந்து பெண்கள் எப்படி இருக்கணும்? முதலாவது விளக்காக இருக்கணும், 2வது வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்கணும், 3வது வியாபார கப்பலை போல இருக்கணும், 4வது விவேகம் உள்ளவர்களாக இருக்கணும். விளக்காக இருக்க என்ன செய்யணும்? விளக்காக இருக்கக்கூடிய வேத வசனத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கணும், துதிக்கணும். 2வது வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்க என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை பேசி பேசி கட்டணும். 3வது வியாபார கப்பலை போல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பலமுள்ள ஆகாரத்தை டெய்லி சாப்பிடணும். 4வது விவேகம் உள்ளவர்களாக இருக்க ஞானத்தோடு கூடிய அந்த விவேகத்தை டிசைனிங் ஸ்பிரிட்டை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும்? குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, நம்ம சபைக்கு தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். நம்ம போகிற இடத்துல எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்யலாம்? கட்டலாம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளையும் பாக்கியங்களையும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. ஆமென். இந்த நாளிலும் இந்த வாய்ப்பு அளித்த பெண்கள் ஜெப ஐக்கிய தலைவி ஷீபா டெனிஸ் அவர்களுக்கும் நம்முடைய சபையின் தலைவர், செயலர், பொருளாளர், மூப்பர், சபை மக்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்முடைய சபையை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற சபையாக இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் திருத்துவ தமிழ் திருச்சபையின் பெண்கள் ஜெப ஐக்கியத்தின் 24ஆம் ஆண்டு நிறைவு நன்றி ஸ்தோத்திர ஆராதனையை ஏறெடுக்க
செய்த நம்ம திரியேக தேவனுக்கு முதலாவது நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். மேலும் விசேஷமாக நம்முடைய திருச்சபையின் தலைவர், செயலர், பொருளர் மற்றும் நிர்வாக குழு அங்கத்தினர்கள் அனைவருக்கும் பெண்கள் ஜெப ஐக்கியத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இதை பொறுப்பெடுத்து நேர்த்தியாய் சிறப்பாக செய்து வருகிற திருமதி ஷீபா டென்னிஸ் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை உற்சாகப்படுத்தி அவரை வழிநடத்தி வருகிற பிரதர் டென்னிஸ் அம்ரோஸ் அவர்களுக்கும் பெண்கள் ஜெப ஐக்கியத்தின் சார்பாக நன்றிகளை செலுத்துகிறோம். அவர்களுக்கு கூட உறுதுணையாக இருந்து சகோதரி ஹானா விஜய் அவர்கள் கொடுத்து வருகிற எல்லா ஆலோசனைகளுக்காகவும் அவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் முன்னாள் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இப்படியே ஒவ்வொரு மாதமும் 3ஆம் திங்கட்கிழமை மாலை 8 மணிக்கு உற்சாகமாய் ஜெபத்திலே பங்கு பெற்று ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாச சகோதரிகளுக்காய் ஜெப ஐக்கியத்தின் சார்பாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நாங்கள் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படியாய் பெண்களை உற்சாகப்படுத்தி ஜெபத்திலே ஊக்குவிக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் பிள்ளைகளும் அவர்களுக்கு அந்த டைமை சரியாக கொடுக்கறதுக்காக அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். வருகிற இந்த புதிய ஆண்டிலும் இந்த ஜெப ஐக்கியம் எந்த தடையும் இன்றி தொடர்ந்து நடத்தப்படவும் இன்னும் அநேக ஜெப ஐக்கியத்திலே கலந்து கொண்டு பயன்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்படவும் இதன் மூலம் கர்த்தர் நம்முடைய திருச்சபையிலே இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் பெண்கள் ஜெப ஐக்கியத்தை உங்கள் அனைவர் ஜெபத்திலும் தாங்கும்படியாக நாங்கள் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.